அதாவது இந்த தேவையில்லாமல் பல்ஸ் ரொம்ப குறைவாக துடிக்கிறது, இல்லை பல்ஸ் தேவையில்லாமல் அதிவேகமாக துடிக்கிறது, எதனால் அது மாதிரி வருது, இதை எப்படி நம்ம கண்டறிந்து இதை எப்படி சரி செய்ய முடியும்? ஒரு 50லேருந்து 100 முறை ஒரு நிமிடத்திற்கு இதயம் துடிப்பது வந்து ஒரு நார்மல் நம்ம சொல்லுவோம். இதை விட இதயம் வந்து குறைவாக துடிக்கும் பொழுது, 50 விட குறைவாக துடிக்கும், ஒரு நிமிஷத்துக்கு 40, 30 இது மாதிரி துடிக்கும் பொழுது தான் வந்து பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர் போட்டு நம்ம கரண்ட்டை கொடுத்து தேவையான அளவு ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுனால மூலயமா தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இதே வந்து பல்ஸ் அதிகமாக போகுது, இந்த ஸ்பாட்டை வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சின்ற எனர்ஜி மூலியமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி அதிவேக இதய துடிப்பை ஆல்மோஸ்ட் நம்மளால் ஒரு 99% மேலே சக்ஸஸ் ரேட்டில் க்யூர் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்ம சின்ன வயசில் வர்றது, மிடில் ஏஜில் வர ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த எல்லா அரெஸ்ட்டுமே வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது. இது ஓல்டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸுக்கும் வரலாம், இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் வரலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். ஸோ எந்த ஏஜில் வேணாலும் சடன் கார்டியக் அரெஸ்ட் நடக்கலாம். இந்த ஹார்ட் அரெஸ்ட் ஆகி நின்று போகிறதா நம்ம. இப்போ நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம் அவங்களே பிரித்து நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? வணக்கம் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் டாக்டர் AM கார்த்திகேசன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இவர்கிட்ட வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை தாண்டி பிபி, சுகர் தான் எப்படி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர். அண்ட் நீங்கள் வந்து இதயம் மற்றும் இதயம் துடிப்பு நிபுணர். ஸோ உங்ககிட்ட தான் இந்த கேள்விகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே வந்து மக்கள் வந்து சும்மா ஒரு நெஞ்சு வலி லைட்டாக வந்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் துறையை பற்றி நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிடலாம் டாக்டர். காமனாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தாவே எல்லாத்துக்கும் ஒரு நெஞ்சு வலி, ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாமா, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒரு பைபாஸ் சர்ஜரி, இதை பற்றி நிறைய இன்றைக்கி வந்து மீடியா மூலயமாகவும் மக்களுக்கு நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் இதயத்தில் வந்து இன்னொரு துறை, அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிற இதய துடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதை பற்றி மக்களிடையே இன்னும் அறியாமை தான் உள்ளது. அது என்னென்னா, மனிதனோட இதயமானது ஒரு மின் தூண்டலினால் ஒரு துடிக்கிறது. நம்மளுக்கு எல்லாம் ஸ்கூல்லேருந்து நம்மலாம் படிச்சிருப்போம், மனிதனோட இதயமானது ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்கிறது அப்படின்னு. நம்ம வந்து இங்கிலீஷில் நோ யுவர் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் வந்து பல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இதயம் துடிக்கிறத பல்ஸ் பாருங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க உடனே பல்ஸ் பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இல்னஸ்ன்னு போனால் கூட பல்ஸ் பார்ப்பாங்க. அந்த பல்ஸில் வர வித்தியாசங்கள், குறைபாடுகள், அதாவது தேவையில்லாமல் பல்ஸ் ரொம்ப குறைவாக துடிக்கிறது, இல்லை பல்ஸ் தேவையில்லாமல் அதிவேகமாக துடிக்கிறது, எதனால் அது மாதிரி வருது, இதை எப்படி நம்ம கண்டறிந்து இதை எப்படி சரி செய்ய முடியும்? அந்த ஒரு துறை தான் வந்து கார்டியக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதய துடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அணுகி அதை சரி பண்ணக்கூடிய நிபுணத்துவம் பெற்ற ஒரு துறை தான் கார்டியக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட். டாக்டர், நீங்கள் இதய துடிப்பு பிரச்சனைல 2 வகை சொன்னீங்க, லோ ஹார்ட் ரேட், ஹை ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோ ஹார்ட் ரேட்டும் ஹை ஹார்ட் ரேட் பற்றி கொஞ்சம் விவரமாக நீங்கள் சொல்லலாம் டாக்டர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் 72 முறை இப்போ இதயம் துடிக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூல்லேருந்து ஒரு காமன் ரேஞ்ச் வந்து யாருக்குமே ஃபிக்ஸடாக இருக்காது. இதயம் நம்ம ஒரு நார்மல் ரேஞ்ச் தான் சொல்லுவோம். ஒரு 50லேருந்து 100 முறை ஒரு நிமிடத்திற்கு இதயம் துடிப்பது வந்து ஒரு நார்மல் நம்ம சொல்லுவோம். இதை விட இதயம் வந்து குறைவாக துடிக்கும் பொழுது, 50 விட குறைவாக துடிக்கும், ஒரு நிமிஷத்துக்கு 40, 30 இது மாதிரி துடிக்கும் பொழுது தான் வந்து லோ ஹார்ட் ரேட், இப்போ பிராடிகார்டியா லோ ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். இதை விட தேவையே இல்லாமல் நம்ம உட்காந்துருக்க போது 100, 110, 120, 140, திடீர்னு 200, 250 இது மாதிரிலாம் இப்போ மனிதனோட இதயமானது துடிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம வந்து டைக்கேரித்மியா, அதிவேக இதய துடிப்புன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து மனிதனுக்கு வந்து சிம்டம், அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பல்ஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான அளவு உடம்பு ஆக்சிஜனுக்குலாம் போகாது. அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங், தலை சுத்தல், பிரெயினுக்கு போலன்னா மயக்கம் போட்டு விழுவாங்க, அடிக்கடி தலை சுத்தல் வரும், சோர்வின்மை வரும், ஞாபக மறதி வரும், இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதே வந்து அதிவேக துடிப்பு, ஒரு திடீர்னு 150, 200 அது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இதயம் துடிக்கும் போது அவங்களுக்கே தெரியும், நான் உட்காந்துட்டே இருந்தேன், திடீர்னு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளட்டரிங் சென்சேஷன் சொல்லலாம், அது மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலையும் தலை சுத்தல், மயக்கம், வெத்து ஊத்துறது, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது,
கொலாப்ஸே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மயக்கம் போட்டு விழுறது கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் ஹார்ட் ரேட் போகும்போது டூ லோ டூ ஃபாஸ்ட் போகும்போது இது சம்மந்தமான பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இப்போ டூ லோ டூ ஹை இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டுத்துக்கான பிரச்சனை வந்து ஒரு மனுஷன் பிறக்கும் போதே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதாவது ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்கா, இல்லை ஒரு 40 வயசு 50 வயசு கடந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இது நல்ல கேள்வி. இது வந்து இந்த இதய துடிப்பு இதுவே வந்து ஏஜ் இதே பாரே கிடையாது. இது வந்து பிறந்த குழந்தையில ஈவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போதே கூட பல்ஸ் குறைவாக இருக்கலாம், இல்லை பல்ஸ் அதிகமாக கூட இருக்கலாம், தேவையை விட அதிகமாக இருக்கலாம். அந்த ஏஜ்லேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மனிதன் சாகிற வரைக்கும் எந்த ஏஜ் வேணாலும் இந்த ப்ராப்ளங்கள் ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த ஹியூமன் லைஃப் வந்து இந்த பிரச்சனைகள் யாருக்கு வேணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதனால் வருதுன்றது காரணங்கள் வித்தியாசப்படும். யங் ஏஜில் நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை பிறப்புலேயே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் குறைபாடுகள் இருக்கலாம், சரியாக வளர்ச்சியின்மை இருக்கலாம், இல்லை எக்ஸசிவாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வளர்ந்ததுனால தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணலாம். இது ஒரு மிடில் ஏஜில் வந்து இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓல்டேஜ் போகிறப்ப கொஞ்சம் ஒரு 60 தாண்டி போகிறப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள், ஓவர் வெயிட்டு, பிபி, சுகர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒபிசிட்டி, இதனால் வரக்கூடிய பிபி, அதனால் வரக்கூடிய ப்ராப்ளங்களால துடிப்புகள் பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், துடிப்பு ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏஜில் இந்த ஒரு 60 வயசுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். யங் ஏஜில் வந்து ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னால ப்ராப்ளங்கள் வரலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா 2 வகையாகவும் இருக்குது. அதாவது லோ ஹார்ட் ரேட், ஹை ஹார்ட் ரேட் ரெண்டுமே ஜெனட்டிக்ஸ்னாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் லைஃப் ஸ்டைல்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். டாக்டர், இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை கம்மியாக இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? நான் ஏற்கனவே சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி பல்ஸ் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சோர்வின்மை, தலை சுத்தல், மயக்கம் அது மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். பல்ஸ் அதிகமாக இருந்தால் படபடப்பு, இது மாதிரி அதனாலையும் தலை சுத்தல், இல்லை நெஞ்சு வலி, வேத்து ஊத்துறது, இது மாதிரி திடீர்னு அவங்களுக்கே தெரியும். நல்லா இருந்தேன், திடீர்னு ப்ராப்ளம் அடிச்சிக்குது, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குது, 10-15 மினிட்ஸ் இருக்குது, அதாவே சரியாக போயிடுது. சில பேருக்கு நிற்காது, அவங்கள எமர்ஜென்சிக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இனிஷியலாக 5-10 மினிட்ஸில் நின்று போச்சுன்னா இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்கு கூட இன்றைக்கி 2 காஃபி எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டேன், அதனால் பரவாயில்ல இருக்கலாம். பட் அதே திருப்பி ரெக்கரிங்காக அவங்களுக்கு வரப்போ அவங்களுக்கே தெரியும், ஆனால் நல்லா தானே இருக்கும், ஏன் திடீர்னு மாதிரி துடிக்குது அப்படின்னு அவங்களுக்கே தென் தே வில் அக்செப்ட் இட். திஸ் வில் கம் லிட்டில் லேட்டர். ஃபர்ஸ்ட் டைம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ரொம்ப டூ லோவாக போகிறப்ப மேக்கடிச்சு விழுந்துட்டாங்கன்னா தென் தே வில் சீக் ஃபார் த ட்ரீட்மெண்ட். இமீடியட்டாக திடீர்னு உட்காந்துருப்போம், மயக்கம் போட்டோம், என்ன காரணம் இருக்குன்னு போய் வந்துடுவாங்க. பட் இந்த படப்பு தான் நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. வேறு எதனாச்சும் காரணத்தினால வந்திருக்கலாமோ, சார் வந்துச்சு நின்று போச்சு, சரி அதை ஏன் பாதர் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ரெண்டுமே வரப்போ நம்ம இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, அட்லீஸ்ட் சிம்டம் இருக்கப்போ நீங்கள் போய் ஒரு இசிஜி எடுங்க, பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிஜி எடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனை மீட் பண்ணுங்கள், என்ன ரீசன் கண்டுபிடிங்க. ஒரு சிம்பிள் இசிஜி, அதுக்கு ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ் எதுவும் தேவையில்லை. அந்த சிம்டம் இருக்கப்போ நம்ம ஒரு இசிஜி எடுத்தவனாவே நம்மளுக்கு அதில் இசிஜின்றது ஒரு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அதிலே நம்மளுக்கு தெரியும். பட் அது வந்துட்டு போகுது, நான் ஹாஸ்பிட்டல் போங்காட்டியுமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்றப்ப தான் வந்து நம்ம வந்து சில மானிட்டரிங் பண்ண போல சொல்லுவோம். ஒரு 1 டே மானிட்டரிங், 1 வீக் மானிட்டரிங், இல்லை 2 வீக்ஸ் மானிட்டரிங் மாதிரி சின்ன ஒரு பேட்ச் மாதிரி போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அது அவங்க ரெக்கார்டு இதே துடிப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க இதே எப்படி துடிச்சிருக்கு, இப்போ அது அதிகமாக துடிச்சிருக்கா, கம்மியாக துடிச்சிருக்கா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ரேட்ஸ் ஏதாச்சும் ரெக்கார்ட் ஆகிருக்கான்றதை நம்ம அனலைஸ் பண்ணி அன்னைக்கு வந்த சிம்டம்ஸ் இதனால தான் இருக்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஃபர்தராக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. டாக்டர், இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இந்த ஹார்ட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு, இதர் லோ ஆர் ஹை, ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, அது உண்மையா இல்லை எப்படி டாக்டர்? அது ஜென்ரலாகவே வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் இருக்கவங்க அதுக்கு ஒரு ப்ராப்பராக ரெமடியை எடுத்துகிட்டு இருக்காமல் ஹை ஆல்டிடியூட் போகிறப்போ லோ ஆக்சிஜன், அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்க வந்து கிளைம் பண்ணாங்க, ட்ரக்கிங் போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாகவே வந்து. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க நிறையா விஷயங்கள் இதில் நம்ம துடி பற்றி பேசின எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதை வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ போகலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து நான் நார்த் சைடில் ஹில் சைட்லாம் ஹிமாலயாஸ்லாம் போகிறேன்ட்டு வருவாங்க, அந்த அங்கெல்லாம் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லாம் போகிறேன்ட்டு வருவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப என்னென்னே தெரியாமல் என்னென்ன டயக்னோஸ் பண்ணிக்காமல் ஸோ அங்கே போய் மாட்டிக்கிறப்ப நிறைய இடத்துல அவங்களுக்கு ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டரில் தான் ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரிலாம் ஆகி போயிடும் சில இடத்துல ஹை ஆல்டிடியூட்லலாம். அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ கோ அண்ட் டூ தட். ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸோட அந்த விஷயம் எடுக்கலாம்.
இதை தாண்டி இதில் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும் டாக்டர்? ட்ரீட்மெண்ட்ன்றப்ப நம்ம வந்து சிம்பிள் வந்து இந்த லோ ஹார்ட் ரேட் வந்துச்சு, தேவையான அளவு மனிதனோட இதயமானது துடிக்காமல் தேவையோட குறைவாக துடிக்கும் பொழுது அதை நம்ம துடிக்க வைக்கிறது மட்டும் ஒன்றும் மெடிசின்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மனிதனோட இதயத்தை வந்து நம்மளோட மின் தூண்டல் குறைவாக உற்பத்தி ஆகும் பொழுது அது வந்து நம்ம உற்பத்தியை கூட்டுறதுக்கு மெடிசன் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஒரு பேஸ் மேக்கர்ன்ற சொல்லுகின்ற ஒரு பேட்டரி ஆப்ரேட்டர் கருவியை பொருத்தி அதுலேருந்து ஒயர் மூலயமாக நம்ம வந்து ஹார்ட்டோடுக்கு பேட்டரியிலேருந்து கரண்ட்டு போய் ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி மெயின்டைன் பண்ணோம். இதுதான் பேஸ் மேக்கர்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து மனிதனோட குறைபாடுகள் இருந்தாவே அது பிறந்த குழந்தைக்கும் இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜ்லேயும் வரலாம், இல்லை ஓல்டு பீப்புள்லேயும் வரலாம். எந்த ஏஜ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக இருக்கலாம், டெவலப்மெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஓல்டேஜ் டிஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னாலே இருக்கலாம். பல்ஸு குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர் போட்டு நம்ம கரண்ட்டை கொடுத்து தேவையான அளவு ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுனால மூலயமா தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இதே வந்து பல்ஸ் அதிகமாக போகுது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தேவையே இல்லாமல் திடீர்னு 150, 200, 250 இது மாதிரிலாம் போகுது, படாட போகிறது அப்படின்றப்ப நம்ம யூஸ்வலாக வந்து அதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்குது கொடுக்க பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மருந்து மாத்திரைகள் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு 50% பேத்துக்கு தான் அது கரெக்டாகும். இது 80% மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ப்ராப்ளங்கள் திருப்பி ரெக்கரிங் ப்ராப்ளமாக வரும். அது அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அப்புறம் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு தொந்தரவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு போயிருங்க. என்ன தொட வழியாக சின்ன ஊசி போட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் எங்கே எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டறிஞ்சு இந்த ஸ்பாட்டை வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சின்ற எனர்ஜி மூலியமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி அதிவேக இதய துடிப்பை ஆல்மோஸ்ட் நம்மளால் ஒரு 99% மேலே சக்ஸஸ் ரேட்டில் க்யூர் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்ம சின்ன வயசில் வர்றது, மிடில் ஏஜில் வர ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஒரு 99% சக்ஸஸ்க்கு மேலே அதெல்லாம் க்யூர் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களெல்லாம் லைஃப் லாங்காக மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. ஈவன் த மிடில் ஏஜ் ஆல்சோ நோபடி வாண்ட்ஸ் டு டேக் லைஃப் லாங் மெடிகேஷன். ஸோ அப்படின்றப்ப க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு மெடிசன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லா பெட்டராக இருக்கும். நீங்கள் அந்த பயந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ வருமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பலர போகிறவங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் வந்துருமோ அப்படின்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயத்திலே நீங்கள் இருக்க வேண்டாம். அதை க்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சூப்பர் டாக்டர். இந்த டாபிக் நம்ம பேசும்போதே இன்னொரு கேள்வி வருது. கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக். நிறைய பேர் பார்வையில் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பேசலாம் டாக்டர். ஆமாம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் பேசுவோம். ஹார்ட் அட்டாக்ன்றது எல்லாத்துக்குமே காமனான தெரிஞ்ச விஷயம். நெஞ்சு வலி வரும், வேத்து ஊற்றும், திடீர்னு வரும். அது எதனால் நடக்குதுன்னா ஹார்ட்டுக்கு வர ரத்த குழாய்களில் இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன், பிளட் கிளாட் ஆகி அடைஞ்சு போகிறதுனால ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் நின்று போய் நெஞ்சு வலி, மூச்சு வாங்கல், வேத்து ஊற்றி அவங்க யூஸ்வலாக எல்லாருமே வந்து எமர்ஜென்சிக்கு வந்துடுவாங்க. அது வந்து நம்ம இமீடியட்டாக ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணி ஸ்டென்ட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம்னா அது சரியாகிறதுல பார்ப்போம். பட் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிவேக துடிப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம துடிப்பு வந்து 150, 200, 250 இது மாதிரிலாம் துடிப்பு அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஹார்ட்டோட கீழ்ப்பக்கம் உள்ள அறைகள்லேருந்து இது மாதிரி திடீர்னு ஒரு அதிவேக இதய துடிப்பு 250, 300லாம் வந்துச்சுன்னா ஹார்ட் நின்று போயிடும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட்ன்ட்டு சொல்லிக்கிறோம். சரிங்களா? இது வந்து அதிவேக இதய துடிப்புனால ஹார்ட் நின்று போகிறத நம்ம கார்டியாக் அரெஸ்ட்ன்ட்டு சொல்லிக்கிறோம். இது வரத்துக்கு ஒரு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக். பட் இது வந்து பல காரணங்களால் ஹார்ட் இது மாதிரி அதிவேகமாக இதயமாக துடித்து நின்று போயிடலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக், பர்த்லேருந்தே சில எலக்ட்ரிக்கல் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அவங்க மரபணுக்களில் அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு ஓல்டு ஹார்ட் அட்டாக்னால அவங்க பைபாஸ் சர்ஜரி கூட பண்ணியிருப்பாங்க, ஸ்டென்ட்டு கூட போட்டிருப்பாங்க. ஹார்ட் ரொம்ப பலகீனமாக இருக்கும், ஏற்கனவே அட்டாக்கில் மசில்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். அவங்களுக்கும் வந்து எப்போ வேணாலும் வந்து அதிவேக இதய துடிப்புனால திடீர் மரணம், சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஸோ அதனால் சடன் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு சிம்டம் ஆகி விதின் 1 ஹவருக்குள்ளே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றத நம்ம சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிக்கிறோம். இந்த எல்லா அரெஸ்ட்டுமே வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது. இது ஓல்டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸுக்கும் வரலாம், இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் வரலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். ஸோ எந்த ஏஜில் வேணாலும் சடன் கார்டியாக் அரெஸ்ட் நடக்கலாம். இது ஹார்ட் அரெஸ்ட் ஆகி நின்று போகிறதா நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்போ முன்னாடி பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு வயசு வச்சுப்பாங்க, 50 வயசு தாண்டினா தான் இந்த மாதிரி நமக்கு உடம்புல ரிஸ்க் இருக்குது அப்படின்னு. பட் இப்போ வந்து எந்த வயசுக்குமே எல்லா வயசுக்கும் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. எதனால் அப்படி நடக்குது டாக்டர்? என்ன ரீசன்? இப்போ ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய இருக்குது. இது வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான். செடன்டரி லைஃப் ஸ்டைல்ஸ், டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட் இன்டேக், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசன்ஸ். யங் ஏஜ்லேயே ஹைப்பர்டென்சிவ், டயபெட்டிஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிலரேட் தான் அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷனை ஆக்சிலரேட் பண்ணும். இது வரதுனால ஸ்ட்ரெஸ்னால அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷனில் வர ப்ராப்ளம் ரப்சர் ஆகி தான் அந்த கிளாட் ஃபார்ம் ஆகி ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இப்போ யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வரதுக்கான காரணம் வந்து சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்ரி ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் மெயின் காரணங்கள்.
இப்போ ஏதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதிகமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலில் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் அவங்க ஆல்கஹால் கன்சம்ப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட். இன்னொன்று அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உள்ள ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது வந்து எப்படி டாக்டர் விவரிக்கலாம்? ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருமா? இல்லை லைஃப் ஸ்டைல்னால தான் பிரச்சனை வருமா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்ற போது அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் வேலையும் விட முடியல. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. லைஃப் ஸ்டைலில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே இண்டிவிஜுவல் இதுதான் வந்து எல்லாமே இட்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். டயட்ரி ஹேபிட்ஸ், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டன்ட் ரோல். பட் ஒவ்வொருத்தரும் அதை எப்படி அவங்க மனப்பான்மை எப்படி இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு கிவன் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் தான் உங்கள் கலீக்ஸுக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும் இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க அதை லைட்டாக எடுத்துப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அது ரொட்டீனாக மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் டு த கிவன் ஸ்ட்ரெஸ் வில் பி டிஃபர். அவங்க பாடி அது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து இந்த சில பேர் நான் நினைக்கலாம், அவர் அவ்வளோ குண்டாக இருக்காரு, அவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நான் அவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், எனக்கு. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஜெனட்டிக் பேக்ரவுண்டு, உங்கள் பாடியோட ரெஸ்பான்ஸ் டு த கிவன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் இதாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு டயட்ரி ஹேபிட்ஸ், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு, அவாய்ட் அன்டியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது. அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையும் விட முடியாது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் நம்மளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் அப்படின்றது அவங்க அந்த. ஆனால் இது ஸ்ட்ரெஸ் இருந்தால் இதுக்கான பாதிப்புகள் இருக்கு. டெஃபினட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் ஃபார் மெனி ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். that may be a physical stress, that can be emotional stress, or anything. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிம்மில் போய் பண்ணுறாங்க அப்படின்னு. எமோஷனல் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கும். ஸோ ஓகே, அவங்க ஃபேமிலியை கேட்டிங்கன்னா தெரியும், லாஸ்ட் 1 வீக்காக ஸோ many incidents the family doctor, so much of family stress அப்படின்பாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், ஃபிசிக்கல், எமோஷனல், எனிதிங் கேன் கிரியேட் ட்ரபிள். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம் அவங்களே பிரித்து நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இல்லை, இந்த இதய துடிப்பு சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது வந்து அதில் வந்து தமிழ் மருத்துவன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி சம் ஆஃப் திங்ஸ் ஆர் ஜெனட்டிக் இதாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வேறு எந்த இது மேலேயும் சரி பண்ண முடியாது. ஈவன் மெடிசனாலே, அலோபதிக் மெடிசனாலே கூட சரி பண்ண முடியல தான் நம்ம பேசணும். சக்ஸஸ் ரேட்டே less than 50% தான். அப்படின்றப்ப அது இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து அந்த பர்த் டிஃபெக்டை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அதை நம்ம அது பண்ண முடியும். செகண்ட் லைஃப் ஸ்டைல் ரேட்டாக நம்ம பேசிட்டோம், நம்ம ஏற்கனவே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண மாட்டோம். பட் அதே இந்த தட் இஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால ஒன்றும் இம்மிடியேட்டாக கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் க்யூர் ஆயிரும்னு சொல்ல முடியாது. அதை மீறி நம்மளுக்கு அதை படரப்பு, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்ப அதுக்கு இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம், இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து தொடர்வழியாக ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ளே போய் எங்கேயும் இந்த துடிப்பு வருதுன்ற ஸ்பாட்டெல்லாம் கண்டறிஞ்சு அட்வான்ஸ் ஸ்டெடி மேப்பிங் டெக்னாலஜி, இல்லை கிரையோபோலன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அந்த அதிவேக துடிப்பு உற்பத்தி பண்ணுற ஸ்பாட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அது மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளால் 80-90% சக்ஸஸ் கொடுக்க முடியும். சில ப்ரொசீஜர் வந்து 100% சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி வேரியபிள் சக்ஸஸ் வந்து நம்மளால் மெடிசன் இல்லாமல் பண்ண முடியும். இது தமிழ் மருத்துவம் இது பண்ணால் அது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு சொல்கிறது தான். அது வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து நம்ம தமிழில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது. சில இதெல்லாம் நம்ம நேட்டிவ் மருத்துவம்லாம் சேர்த்துக்கலாம். அது ஜென்ரல் வெல்பீயிங்க்கு அதெல்லாம் ஓகே. பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம்னு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தமிழ் மருத்துவனாலேயோ ஒரு என்ன சொல்கிறது நேச்சுரல் மெடிசன் மூலியமாகவோ நம்மளால் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணுறதுனால அது ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். அதனால் வந்து இது சமாத ப்ராப்ளம் வந்து நம்ம படரப்பு, அதிவேக திருப்பிலாம் வந்து உயிரிக்கே ஆபத்தை போய் முடியும். அப்போ போய் நம்ம வந்து நம்ம நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போய் அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. இது என்னென்ன அக்யூரேட்டாக கண்டறிஞ்சு அதை க்யூர் பண்ண முடியும்னா அதை க்யூர் பண்ணிக்கிட்டு, இல்லை ப்ரொடெக்ட் ஏதாச்சும் மிஷின் மூலியமாக நம்மளால் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னாலும் பேஸ் மேக்கர் மூலியமா, இல்லை ஷாக்கிங் டிவைஸ் மூலியமா அது மாதிரி ஒரு மிஷினை இம்ப்ளான்ட் பண்ணி அவங்க லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்ஷன். மற்ற வழிமுறைகளை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த பேஸ் மேக்கர் அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது முன்னாடிலாம் பேஸ் மேக்கரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் பேஸ் மேக்கரோட லைஃபே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? பேஸ் மேக்கர் வந்து நேட்டிவ் இதே திருப்பி கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம வந்து பேஸ் மேக்கர் பண்ணுறோம். அது வந்து சின்ன வயசுலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எந்த ஏஜில் வேணாலும் போடுவோம். அப்படின்றப்போ வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து இங்கே கட் பண்ணி சின்ன ஒரு 2 இன்ச்சுக்கு இன்சிஷன் போட்டு தான் சுத்தல் பட்ட ரீஜனில் பண்ணுவோம். அது யூஸ்வலாக வந்து ஒரு 10 to 12 years 13 years முன்னாடிலாம் ஒரு 8 years 6 years 8 years இருந்துச்சு. இப்போல்லாம் ஒரு 12 years 14 years up to 15 years கூட அந்த மிஷின்லாம் வரும். இப்போ அதிலே வந்து அதான் ரொட்டீனாக இப்போ நம்ம பண்ணுறது.
அதிலே வந்து நியூ டெக்னாலஜி என்னன்னா கட் பண்ணாமே தொட வழியாவே கொண்டு போய் ஓ பேஸ் மேக்கரை வந்து ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும் பேஸ் மேக்கர். அதை ஹார்ட்டுக்குள்ளே நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இப்போ கட்டிங் சுவிச்சரிங் எதுவுமே இருக்காது, யாருக்கும் வெளியும் தெரியாது, Stitches pacemaker கூட எதுவுமே கிடையாது, எந்த ஸ்கார் மார்க்கும் இருக்காது. ஸோ தொட வழியாவே சின்ன ஒரு ஊசி மூலயமா கொண்டு போய் ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு பேஸ் மேக்கரை ஹார்ட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரொஜெக்டட் டு 18 to 20 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்குன்னு போடுறாங்க. ஓகே ஸோ அது மாதிரி ஈவன் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் பேட்டரி முடிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு இன்னொரு கேப்சூலை கொண்டே உள்ளே வச்சிடலாம். ஸோ அப்படின்றப்ப டெக்னாலஜி அந்தளவுக்கு இப்போ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போ அது லீட்லெஸ் பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஒயரோ எந்த ஒரு கட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் அது டைரெக்டாகவே நம்ம கொண்டு வைக்க முடியும். இதுதான் அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே ஸோ எனிவேர் பட் இன் நம்ம ப்ரொஜெக்டர் லைஃப் வந்து நம்ம வந்து 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம லாங்கிவிட்டி சொல்லலாம். வேற என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருக்கு டாக்டர்? இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அதிவேக மரணத்தை பற்றி பேசணும், சடன் கார்டியக் அரெஸ்ட். அதில் ரொம்ப நம்ம லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். ஏன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லாதனால தான் நிறைய பேருக்கு மரணங்கள் நடக்குது. அது வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, பம்பிங் வீக் ஆனவங்க, ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கவங்கலாம் வந்து அது மாதிரி சடனாக இது மாதிரி லைஃப் டேஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கருவியை பொறுத்திக்கிறது நல்லது. அதுக்கு பேர் ஐசிடின்னு பேர். அது வந்து என்ன பண்ணுன்னா ஹார்ட் மனிதனோட இதயமானது எப்படி துடிக்குதுன்றதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பயாச்சும் நான் சொன்ன மாதிரி அதிவேகமாக இதய துடிப்பு வந்துச்சு 250 300 வந்து நெக்ஸ்ட் மினிட் அவங்க உயிரை இழக்க வாய்ப்பு இருக்குன்றப்ப வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த மிஷினை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஷாக் கொடுத்து அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிடும். ஸோ அது வந்து யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வந்து அவங்க டாக்டர் மூலயமா அதை கண்டறிஞ்சு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கவங்க, ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு ஹார்ட் ரொம்ப பலகீனமாக இருக்கவங்க, இவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க்லாம் இருக்கும். இல்லை ஜெனட்டிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்க, அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே சில பேர் இது மாதிரி மரணம் ஆகிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கருவியை பொறுத்துறதுனால அந்த மிஷின் வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்னாவே ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ஆக்ட் பண்ணி அவங்க லைஃப்பை சேவ் பண்ணிடும். ஸோ இந்த மிஷின் வந்து ரொம்ப மேண்டேட்ரி, யாருக்கு ஹை ரிஸ்க் உள்ளவங்களுக்கு மேண்டேட்ரி கார்டியக் அரெஸ்ட். இப்போ இன்னும் அதில் இன்னும் அது மாதிரி டெக்னாலஜியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்கள் எல்லாமே வந்து பொறுத்துனாவே பேஸ் மேக்கராக இருக்கட்டும், இந்த டிஃபிபிரிலேட்டாக இருக்கட்டும், பொறுத்துனாவே வந்து அவங்க வந்து டாக்டர்கிட்ட அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ அது மாதிரி டாக்டர் விசிட்டு வேண்டாம், எனக்கு அடிக்கடி போக டைம் இல்லை, நான் அடிக்கடி ட்ராவலில் இருப்பேன் இல்லை கொஞ்சம் அப்படின்றவங்களுக்கு ப்ளூடூத் டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்க மொபைல்லே அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிட முடியும். அப்படின்றப்ப அந்த மொபைல் டேட்டா மூலயமா எனக்கு வந்து என் ரூம்லேயே வந்து சர்வரில் வந்துடும். நீங்கள் இப்போ நீங்கள் நாளைக்கு யூஎஸ் போயிட்டா கூட மிஷினை பொறுத்துட்டு நாங்கள் யூஎஸ் போயிட்டா கூட எனக்கு வந்து டேட்டா என் ரூமில் தெரியும். ஸோ நீங்கள் இப்போ இங்கேருந்து இல்லை நாளைக்கு டெல்லிக்கு போயிட்டீங்க, எங்கே போனாலுமே தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்றப்ப ஐ கேன் கம்யூனிகேட் யூ. நான் வந்து கால் பண்ணி இது வந்து எந்த பிரச்சனைக்கு டாக்டர் எது என்ன மிஷின் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலுமே, பாடியில் எந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணாலுமே வந்து அந்த மிஷினை வந்து அந்த மிஷினை வந்து உங்களோட உங்கள் மொபைலோட பேர் பண்ணிட முடியும். ஓகே ஒன்ஸ் பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்கள் மொபைல் டேட்டா மூலயமா வந்து பீரியாடிக்காக வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டைரக்டா ஆமாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது ஃபங்க்ஷன் யூஸ்வலாக எனி மிஷின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாவே பாடியில் வந்து அவங்க டாக்டர்கிட்ட விசிட் பண்ணணும். நம்ம வந்து உள்ளே இருக்க பாடிக்குள்ளே இருக்க மிஷின் வந்து எப்படி வேலை பார்க்குது நம்ம வந்து வெளியே இருந்து மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி என்னால் ஃபிசிக்கலாக விசிட் பண்ண முடியாது, ஒன்ஸ் இன் 6 monthsக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்றவங்களுக்கு, இல்லை நான் ட்ராவலில் இருப்பேன், நான் அடிக்கடி அப்ராட் போவேன், அடிக்கடி இங்கே கொஞ்சம் நாள் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு ரிமோட் மானிட்டரிங் சொல்கிற இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மூலயமா அவங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரிமோட்டாகவே அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நாளைக்கு டெல்லியில் இருந்தாலும் சரி யூஎஸில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மிஷின் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாதான்ட்டு என்னால் ரிமோட்டாக மானிட்டர் பண்ண முடியும். ஏதாச்சும் இஷ்யூனா அவங்களால நான் கான்டாக்ட் பண்ணி ஒரு மெயில் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ சம இஷ்யூ இருக்குது, நீங்கள் போய் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் பாருங்கள், இல்லை வாங்க என் கிளினிக் வாங்க, சொல்ல முடியும். ஸோ இந்த ரிமோட் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இப்போ எல்லா மிஷின்லையுமே வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ். அது இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது டாக்டர். ஏன்னா இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு லெஸ் தென் இயர் 2 years தான் இப்போலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக இப்போ ஃப்யூச்சரில் வந்து அதுதான் கோயிங் டு பி. எல்லா மிஷினுமே வந்து இட்ஸ் வில் பி கனெக்டட் டு யுவர் மொபைல் ஃபோன். உங்களால் ஒன்றும் மொபைலில் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் அந்த உங்கள் இன்டர் கனெக்ஷன் மூலயமா டேட்டா வந்து சர்வருக்கு போய் எந்தெந்த ஃபிசிஷியன் யாரெல்லாம் உங்களுக்கு மிஷின் போட்டாங்களோ அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும், கால் வரும். ஸோ நீ உடனே போய் டாக்டர் பாருங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் வரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை பேருக்கு என்னென்னா என்னோட ஷெட்யூல் விசிட் இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் அப்படின்ற கேஷுவலாக இருக்கும். பட் நடுவில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். அப்படின்றப்போ அவங்க தெரியாது. எல்லா ப்ராப்ளமே அவங்களுக்கு தொந்தரவு உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது. சில ப்ராப்ளங்கள் தொந்தரவு உண்டு பண்ணாமே சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளே வரலாம், தொந்தரவாக வெளியே தெரியிறப்போ அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அப்புறம் சைலண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் உள்ளே போயிட்டு இருக்கப்போ அது ரிமோட்டாக மானிட்டர் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு ஒரு கால் பண்ணி போய் உங்கள் டாக்டர் பாருங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் போய் அந்த மாதிரி கேட்டாஸ்ட்ரோஃபிக் இது காம்ப்ளிகேஷன் இதை அவாய்ட் பண்ண முடியும். டாக்டர், நிறைய பேருக்கு பிபி சுகர் இருக்கிறத இப்போ அதிகமாக பார்க்க முடியுது.
அது குறிப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்தே அது வர ஆரம்பிக்குது. ஸோ பிபி சுகர் இருக்கவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி கனெக்ட் ஆகும் டாக்டர்? எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு? ஏன்னா இந்த இதய துடிப்பு நம்ம முன்னே அதிவேக இதய துடிப்பு வந்து பேசினப்ப இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப காமனான அதிவேக இதய துடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய இதயத்தோட மேல் அறைகள் வந்து அதிவேகமாக துடிக்கிறது. இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய பிபி, சுகர், ஓவர் வெயிட்டு, கொரட்டை விடுறது, ஸோ எக்ஸசிவ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் ரேட் ப்ராப்ளத்தினால தான் வந்து இந்த துடிப்பு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இதில் 2 ப்ராப்ளம். அந்த துடிப்பு அதிகமாக துடிக்கிறதுனால சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக். அதிவேகமாக இதயம் துடிச்சுன்னா பிளட்டு கிளாட் ஆகி ஹார்ட்டுக்குள்ளே பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக்காக வந்து வருவாங்க, பக்கவாதம் மாதிரி வந்து வருவாங்க. அதிவேகமாக இதய துடிக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி மூச்சு வாங்கி வந்து அட்மிட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் தான் காமனாக உலகம் பூரா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிகாஸ் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்ற சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லா உலகம் பூராவும் இருக்க பிரச்சனை தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி யங் ஏஜ்லேருந்தே வராதுனால ஒருத்தவங்க 20 வருஷம் 30 வருஷம் பிபி சுகர்னால இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வர்றப்ப நம்ம மெடிசன் மூலமாக ட்ரை பண்ணுறப்ப தான் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஒரு 40% தான் அதோட மெடிசன் சக்ஸஸ் ரேட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம். இதுதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா கிரையோபலூன் அப்ளேஷன் சொல்லுவோம். தொட வழியாக ஊசி போட்டு எங்கேருந்து இந்த மாதிரி அதிவேக இதய துடிப்பு வருதுன்ற ஸ்பாட்டை கண்டறிஞ்சு ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால நம்மளால் ஒரு 80-85% நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆனால் லைஃப் லாங்காக அவங்க வந்து ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர் மெடிசின்ஸ் எல்லாமே சாப்பிட்றாப்புல தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஐடியல் பாடி வெயிட்டு, மாட்ரேஷன் இன் எக்ஸசைஸு, அவாய்ட் ஆல்கஹால், எக்ஸசிவ் ஆல்கஹால், அவாய்ட் ஸ்மோக்கிங், இந்த பிபி சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அந்த பிபி சுகரை நம்ம கண்ட்ரோலில் வைக்கும்போதே ஒரு விஷயங்கள் நம்ம ரிஸ்க்லேருந்து நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா. கரெக்ட் டாக்டர், நம்ம இந்த நேர்காணலில் வந்து புது புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் டாக்டர். மக்களுக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கா, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு மனிதர் வந்து லைஃப் ஸ்டைலை பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நீங்கள் வந்து கேமரா பார்த்து கொடுக்கலாம். ரொம்ப நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பேசுகிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல், மாட்ரேஷன் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் மெனி ப்ராப்ளத்துக்கு காரணம். இந்த மாட்ரேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் வீக்லி 5 days ஒரு 20 to 30 minutes brisk walking, that is a minimum things one can do it. And moderation in food habits, so avoid junk foods, outside foods and the highly fatty items, ready-made foods எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி டயட்ரி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் மெனி பிரச்சனைகளை வராமல் தடுக்க முடியும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறனாலையும் சில சைலண்ட்டாக வரக்கூடிய ப்ராப்ளங்களை நம்மளால் இயர்லியராகவே கண்டறிஞ்சு அது அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால அது பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் முடிகிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் டு த. தேங்க்யூ டாக்டர். ஏன்னா நிறைய புது புது விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முக்கியமாக இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் இங்கே வந்து விகடனுக்காக இந்த நேர்காணல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. அண்ட் விகடன் வியூவர்ஸ்க்கு ஒரு சில வார்த்தைகள் டாக்டர். விகடன் வியூவர்ஸ் என்ன சொல்கிறது, அவங்களும் ரொம்ப லக்கி தான். விகடன் நானும் ஒரு வாசகன்னு கூட சொல்லலாம். நிறைய படிச்சிருக்கேன். அப்போ முன்னாடி மேகசினாக வர்றப்ப இப்போயும் யூடியூப் பார்க்குறப்ப இது நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் மூலயமாவும் ஹெல்தி இது அலோபதின்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லாத்துமே நீங்கள் கலந்து கொடுக்குறதுனால ஒரு ஆரோக்கியமான மனிதன் எப்படி வாழணுன்றது நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு நான் விகடனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.